அப்போ அனுதினமும் தேவ சமூகத்துல போய் கால் ஊன்றி நில். அவர் அப்பதான் உங்களோடு கூட பேசுவார். சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் என் மனசுல இருக்கிறாருங்க, மனசுல இருக்க அது போதும். நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்கல்ல, மனசுல இருந்தா போதுமா? அவர் சமூகத்துல போய் நிக்க வேண்டாமா? பேச வேண்டாமா? நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறோம்னா எவ்வளவு உற்சாகமா ரெடி ஆகிட்டு போறோம். அவங்க 10 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க, நம்ம எத்தனை மணிக்கு போய் நிற்போம்? 9:30 போய் வெயிட் பண்ணுவோம். ஆனா தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கிறதுக்கு மட்டும் 10 மணிக்கு ஜெபம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், பண்ணலான்னு. சரி வேலைக்கு அப்புறமா பண்ணிக்கலாம், ஒரு 12 மணிக்கு பார்த்துக்கலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு வந்தோன்னா ஃபோன் வரும். சரி ஃபோன் பேசிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தா பசி வரும், சாப்பிடுவோம். ஹல்லேலூயா, யாராவது வீட்டுக்கு வருவாங்க. இப்படியே தான் தேவனுடைய சமூகத்துல போய் காலூன்றி நிற்கிறதுக்கு மாத்திரம் அநேக நம்ம என்ன சொல்ற காரணங்களை சொல்றோம். அப்போ தேவனுடைய சமூகத்துல போய் நிக்காம அப்படி அவர் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறோம், பிடிச்சவங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா எவ்வளவு முன்பதாக